ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை அநேகர் விசுவாசிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அநேக குழப்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை நினைத்து கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்து போகிறார்கள் அநேகருடைய வாழ்க்கையில். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அநேக சிந்தனைகள் இருப்பதனால இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற. ஆனால் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அந்த சிந்தனை நமக்குள் இருக்கும் என்றால் எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் வார்த்தையின் வசனத்தின் முதல் பகுதியில் பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக வேதவசனம் சொல்லி இருக்கிறது. நாம் பிள்ளைகளாகிய நாம் பிசாசை இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. இதில் நாம் ஏமாற்றம் அடைவோ தோல்வி அடைவோ கூடாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதனால பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்துருவை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்ருவை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவினுடைய வேலை கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்பதே அவனுடைய திட்டமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களில் மறுதலியாதபடிக்கு அவைகளை ஜெயிப்பதற்கு தேவன் நம்மோடு கூட பெரியவராக இருக்கிறார். அந்த பெரிய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசமே நீங்கள் அந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை நீங்கள் ஜெயிக்க முடியும். அதை ஜெயிக்கும் போது தான் நாம் வெற்றியை பெற முடியும். அதில் அந்த கடைசி நாட்களில் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவர்களை என்றால் அந்த அந்தி கிறிஸ்துவை, சாத்தானை, பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சத்ரு உங்கள் வாழ்க்கையில் விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் பெரியவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையும் பிசாசை ஜெயித்து இந்த உலகத்தில் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவைகளை நாம் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த புதிய நாளிலே உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து எல்லாவற்றையும் ஜெயித்து நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற அந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவை பிசாசை நாங்கள் ஜெயித்து நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதற்கு பலன் தருவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.